வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சின்ன கருப்பு சாமியோடைய உபாசனை மந்திரத்த தான் நம்ப பார்க்க போறோம். இதுக்கு மந்திரங்கள் அதாவது எந்திரம் கிடையாதுங்க. வெறும் மந்திரமாகப்பட்டத தான் குடுத்துருக்காங்க. எந்திரம் இல்ல. அப்படி எந்திரம் வேணுன்ற பட்சத்துக்கு 18ஆம் படி கருப்பு இருக்காரு இல்லையா? அந்த 18ஆம் படியோட கருப்போட எந்திரத்த வச்சு இவருக்கும் நீங்க அ அந்த எந்திரத்த வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்த எந்திரத்துல நான் என்ன அந்த 18ஆம் படியோட கருப்போட எந்திரம் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த எந்திரத்த வச்சு இவருக்கும் இந்த சின்ன கருப்பு சாமிக்கும் அந்த எந்திரத்தையே நம்ப உருவேத்தி, இந்த சின்ன கருப்பு சாமிக்கு நம்ப பயன்படுத்திக்கலாம். பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. இப்ப இந்த சின்ன கருப்பு சாமின்றது யாரு? தெரியலையேன்னு சொல்லிட்டு கேட்டாக்க, ஒண்ணும் இல்லங்க. சின்ன கருப்பு சாமியாகப்பட்டவர் நம்ப வாங்கருப்பு, பூங்கருப்பு, சந்தன கருப்பு, பொன் கருப்பு, அதுக்கடுத்து மாசிமலை பெரியண்ண கருப்பு சாமின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர்களாகப்பட்டது வித்தியாசப்படுங்க. அந்த அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில, அதாவது எங்க ஊர் பக்கம் குள்ள கருப்பு, பெரிய கருப்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த எங்க ஏரியாவுல குள்ள கருப்புன்னு சொல்றது தான் இந்த வேற மாநிலங்கள்ல சின்ன கருப்புன்னு சொல்லுவாங்க போல. சரிங்களா? நம்ம தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில குள்ள கருப்புன்ற பெயர்கள நம்ப பரவலா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சின்ன கருப்பு சாமின்ற விஷயங்களாகப்பட்டது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுதல் ஏற்படுங்க. சரிங்களா? அதான் சின்ன கருப்பு சாமின்றவர் தான் குள்ள கருப்பு சாமின்ற பெயர்ல நம்ப வழிபாடு செஞ்சுகிட்டு இருக்காங்க எங்க பக்கத்துல. இந்த சின்ன கருப்பு சாமிக்கும் எப்படி நம்ப இந்த 12ஆம் படி கருப்புக்கு பூசை விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பண்றோமோ, அதே முறை தான் வழிபாடு விஷயங்கள் தான். சரிங்களா? எந்திரமாகப்பட்டது இல்ல. அந்த எந்திரத்துக்கு பதிலா 18ஆம் படி கருப்போட எந்திரத்த பயன்படுத்திக்கங்க. இந்த கருப்பு சாமிக்கு உண்டான மந்திரத்த நாம 1,00,000 உருக்களாகப்பட்டது உருவேற்றி, அவரோட அனுகிரகத்த நம்ம வாங்கிட்டோம்னாக்க, பூஜை அதாவது இவருக்கு ஒரு 11 நாட்கள் விரதம் இருந்தா போதுங்க. இவருக்கு சைவ பூஜையும் உண்டு, அசைவ பூஜையும் உண்டு. உங்களுக்கு அசைவ பூஜை மூலியமா நீங்க பண்ணணும்னாலும் நீங்க அசைவ பூஜை மூலியமா பண்ணலாம். இல்ல சைவ முறை எடுக்கலாம்னாலும் எடுக்கலாம். சைவ முறை எடுக்கணும்னா வீட்ல வச்சு நீங்க வழிபாடு தாராளமா செஞ்சுக்கலாம். அல்லது அசைவ முறை எடுக்கணும்னா கொஞ்சம் வெளிய அ கொஞ்சம் தள்ளி தான் குடும்பத்த விட்டு நீங்க தள்ளி இருக்கிற மாரி தான் நீங்க எடுக்கணும். அசைவ முறையா எடுக்கிறதா இருந்தாக்க. அசைவ ப அசைவ படையல்னாக்க இந்த கறி, மீன், முட்டை விஷயங்கள வச்சு தான் நம்ப போடக்கூடியது தான் அசைவ படையல். சைவ படையல்னாக்க இந்த காய் விஷயங்கள நம்ப பலி குடுத்து, இல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாரி படையல்கள போட்டு தெய்வத்த வழிபாடு செய்றது தான் சைவ படையலுங்க. சரிங்களா? நம்ம ஆடு, கோழி, பன்றி விஷயங்களுக்கு பதிலா தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை விஷயம் காவு குடுத்து தெய்வத்த வழிபாடு செய்றது சைவம். சரியா? அதனால நீங்க சைவ பூஜை முறையா எடுக்கிற மாரி தான் வீட்லயே பண்ணலாம். அசைவ படையல் எடுக்கிறதா இருந்தா தனிப்பட்ட அறை இருக்கணுங்க. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிற மாரி இருக்கணுங்க. சரிங்களா? அசைவ முறையுமா இருக்கிறதா இருந்தாக்க. சரிங்களா? இப்ப சைவ முறைய எடுக்கணுமே, சாராயம் வச்சா தான் அதுவும் அசைவம் போயிடுமே என்ன பண்றதுன்னு கேட்டா, செந்தங்கு இளநீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்விளநீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வெளநீய வாங்கிட்டு ஒரு பானையில ஊத்தி வச்சுக்கங்க. ஒரு மந்தையில ஊத்தி வச்சுக்கிட்டு, அதுல கொஞ்சமா எடுத்து சுண்ணாம்பு கலந்துட்டீங்கன்னாக்க, அது சாராயத்துக்கு ஈக்குவலா ஈக்குவலானதா ஆகி போயிடும். சாராயத்துக்கு நிகரானதா ஆகி போயிடும். குவாட்டருக்கா நிகரானதா ஆயிடும். நம்ம செய்யக்கூடிய இந்த மாற்றமாகப்பட்டது. இளநீர்ல சுண்ணாம்பு கலந்தா சாராயத்துக்கு கணக்காயிரும். அது சாராயத்துக்கு கணக்காகி அத ஏத்துக்குவாரு கருப்பு சாமியாகப்பட்டது. சரியா? அதனால சைவ படையல் அப்ப இந்த மாரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நீங்க சைவ முறையா இருந்தாலும், அசைவ முறையா இருந்தாலும் இது விளக்கமாகப்பட்டது தெரியலையா உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு எப்படி என்ன இது படையல்ன்னு தெரியலைனாக்கா, 18ஆம் படியோட கருப்போட வீடியோ லிங்க் நான் இது கீழ குடுக்கேன். அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி பார்த்து, அத அந்த விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு உண்டான எந்திரமும் அதுல இருக்கும். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த சின்ன கருப்பு சாமியாகப்பட்டவர், எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான விஷயங்கள குறி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். ஒவ்வொரு தெய்வங்களாகப்பட்டது திடீர்னு குறி சொல்லும்போதே நம்ம மேலேருந்து மலை ஏறிடும். பொதுவா ஆ 18ஆம் படி கருப்பு, மேலும் சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு சொல்லிட்டு மலை ஏறிடுவாங்க. ஆனா அந்த குள்ள கருப்பாகப்பட்டவர் நம்பளாவது சொல்ற வரைக்கும் நம்ம மேலேருந்து மலை ஏற மாட்டாரு. எந்த ஒரு ஏவல் பில்லி விஷயங்களா இருந்தாலும் சரி, இப்ப ஏவல் பில்லி விஷயங்கள்
பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்கனாக்கா, அவங்கள வந்து முதல்ல கூப்பிட்டு, இந்த மாரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த மாரி செய்யி, பண்ணுன்னு சொல்லிட்டு எலிஞ்சபடத்த ஓதி, விபூதி ஓதி குடுத்து, அவங்க பிரச்சனைய சரி பண்றதுக்கு சில வழிமுறைகளாகப்பட்டது சின்ன கருப்பு சாமியாகப்பட்டவர் சொல்லுவாரு. வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த ஒரு ம் இடையூறுகள் இருந்தாலும் அது சரியானபடிக்கு பார்த்து, நிதானிச்சு, வார்த்தைகள வந்து சுத்தமா பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் இந்த சின்ன கருப்புசாமி. இந்த சின்ன கருப்புசாமியோட உபாசனையாகப்பட்டது மிக சிறப்பானது. நல்லா தெளிவா இருக்கும் நம்மளுக்கு. சில குறி விஷயங்களாகப்பட்டது தெளிவா வருங்க. இவர வச்சு வந்து நல்லா நம்ப தீய வேலைகளும் செய்யலாம், நல்ல வேலைகளும் செய்யலாங்க இவர வச்சு. ஆனா, நம்ம நன்மை, தீமை வந்து தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னாக்க, இந்த சின்ன கருப்புசாமி நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையா நம்ம கூட இருந்து நம்மளுக்கு வெற்றியின் பாதைய நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு வருவாப்ல. நாம கொஞ்சம் வழி மாறி போனோம்னாக்க, இவரே நம்மள அழிச்சிருவாரு. அதனால இந்த கருப்புசாமியாகப்பட்டவர் இப்பேற்பட்ட ஒரு திறன் வாய்ந்தவர். எல்லா கருப்பிலும் கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் தெளிவானவர்ன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப கொஞ்சம் ஆவேசப்படாம, கோவப்படாம இருக்கக்கூடியவரு. ஆனா கோவம் வந்துருச்சுனாலே யாராலயும் அடக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் உக்கிரமானவருங்க இவரு. சரிங்களா? அதனால இவரு சாந்தமா வழிபாடு செஞ்சோம்னா சாந்தமா இருப்பார். கொஞ்சம் நம்ம கோவம் வர அளவுக்கு பண்ணோம்னா ரொம்ப உக்கிரமா மாறி நம்மளே போட்டு வாட்டிடுவார். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இவர வந்து ஹேண்டில் பண்ணுங்க இந்த சின்ன கருப்புசாமிய. சரிங்களா? இப்போ இந்த சின்ன கருப்புசாமிய மட்டும் நம்ம வழிபாடு செய்யறத விட, இந்த தெய்வங்களுக்கு வந்து பந்தி தெய்வங்கள் 21 சேனை ஆ அதாவது 21 பந்தி, 61 சேனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சேனை தெய்வங்களாகப்பட்டது உண்டு. நம்ம கருப்புசாமிக்கு அதுக்கடுத்து ம் அதாவது 3 பந்தி தெய்வங்களோட தான் சொல்றாங்க. குருநாதன் பந்தி, சாஸ்தா பந்தி, ஐயனார் பந்தின்னு சொல்லிட்டு 3 பந்தி தெய்வங்களாகப்பட்டு சொல்றாங்க. சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடிய டைம்ல இந்த கருப்பரும் வந்து ஒரு பந்தி தெய்வமாகப்பட்டவர் தான் எல்லா எல்லா விஷயத்திலும் வந்து கருப்பராகப்பட்டவர் வருவாப்ல. அதான் இந்த கருப்பருக்கு உண்டான பந்தி தெய்வங்கள் யாருன்றத நீங்க பார்த்து எடுத்து, அந்த தெய்வங்களையும் வந்து வழிபாடு செஞ்சீங்கனாக்க, இன்னும் அமோகமான சிறப்புகளாகப்பட்டது உங்களுக்கு இருக்குங்க. நெறையா விஷயங்கள், நெறைய சக்திகள் நீங்களே வந்து அ யாருமே உணர முடியாத ஒரு சக்தி நிலை விஷயங்கள நீங்க வந்து உணரலாங்க. யாருக்குமே தெரியாத விஷயம் உங்களுக்கு மட்டும் இந்த ரகசியங்களாகப்பட்டது, தெய்வங்களாகப்பட்டது சொல்லுங்க. வந்து உங்களுக்கே பூரிப்பா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குதான்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே பூரிப்பா இருக்குங்க. அந்த மாரி விஷயங்கள் வந்து நடத்தி குடுக்கும். அங்காள பரமேஸ்வரி வந்து எல்லா பந்தி இந்த 3 பந்திகள்லயுமே வந்து அங்காள பரமேஸ்வரி ஆகப்பட்டவங்க எல்லா பந்தியிலுமே இருப்பாங்க. இந்த அங்காள அங்காள பரமேஸ்வரி வந்து இந்த 3 பந்திக்கும் பிரதானமானவங்க. சரிங்களா? அவங்கள விட்டுட்டு இன்னும் 3 பந்தி தெய்வங்களாகப்பட்டது இருக்குங்க. அந்த பந்தி தெய்வம் யாரு என்னன்றத உங்க அ தெய்வங்கட்ட நீங்க கேட்டு அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுங்க. இன்னும் மேற்கொண்டு அதீதமான சக்தி உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. குறி சொல்றது ஆற்றல், ஏவல் பில்லி சூனியங்கள விளக்கக்கூடிய ஆற்றல், எல்லாமே நீங்க நெனச்சு பார்க்காத விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்குங்க. சரியா? இப்ப இந்த சின்ன கருப்புசாமிக்கு உண்டான மூல மந்திரம் என்னன்னாக்க, இதுதான் பார்த்துக்கங்க. ஓம் ஹரி ஓம் ஹ்ரீம் க்ளீம் சத்ய புருஷாய சின்ன கருப்பு சுவாமியே ஆவாகயாமி சிவாய நமக. இதுதாங்க சின்ன கருப்புசாமிக்கு உண்டான மூல மந்திரம் இதுதான். இந்த மந்திரத்த 1,00,000 உருக்கள் நீங்க போட்டு எடுத்துக்கிட்டு, தெய்வமாகப்பட்டது நீங்க 1,00,000 உரு போட்டீங்கனாவே போதும். தெய்வம் வந்து தானா உங்க மேல அருளாடி வந்து வாக்கு சொல்ற நிலைக்கு வந்துரும். இந்த மாரி தெய்வத்தோட அருள் நீங்க வானது வா வா வாங்கிட்ட அப்புறம், ஒரு 21 முறை இந்த மந்திரத்த நீங்க தினந்தோறும் சொல்லி காலையும், மாலையும் பூஜை பண்ணிட்டு வந்தாலே போதும். இரவு நேர பூஜைகள்ல நீங்க பண்ற மாரி இருந்தா ஒரு 108 முறை இந்த மந்திரத்த சொல்லி, ஐயனுக்கு சின்னதா ஒரு படையலாகப்பட்டது குடுத்து, நீங்க இந்த மந்திரத்த ஓதி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஐயனாகப்பட்டவர் நல்லா ஒரு சக்தி நிலையோட உங்ககிட்ட இருப்பாரு. நல்லா உறுதுணையா உங்ககிட்ட இருப்பார். எந்த ஒரு பேய், பிசாசுக்கும், காத்து கருப்புக்கும் நீங்க அஞ்ச வேண்டியதே தேவையில்ல. எதிரிகளோட தொந்தரவு இருக்காது. இந்த கருப்புசாமி வகையறாவ பொறுத்தவரைக்கும், எதிரிகளோட தொந்தரவு இருக்காது. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் எதிரி உருவாயிட்டான், ஏதோ ஒண்ணு செய்வன செய்றான், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எதிரா பண்றான்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க வந்து கண் மூடி தொறக்கறதுக்குள்ளயே போயிட்டு, அந்த பிரச்சனைகள வந்து சரி பண்ணி விட்டுரும். உங்க பக்கமே நெருங்க விடாது. அந்த அளவுக்கு நீங்களும் வந்து சுத்தமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும். சரியா? பெரும்பாலும் வந்து இந்த ஐயரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐயரெல்லாம் வந்து இந்த மாரி கருப்புசாமி மந்திரமோ, அல்லது மாட தேவதையோட மந்திரமோ வந்து ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிச்சாங்கனாக்கா உடனே வந்து அவங்களுக்கு தொந்தரவு குடுக்க ஆரம்பிச்சுரும். "என்னோட மந்திரத்த சொல்லு, எனக்கு பலி குடு, எனக்கு ரத்தம் வேணும் குடுன்னு" சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க உடலாகப்பட்டது சுத்தமா இருக்கும். சரியா? அதனால
அந்த ஐயர் எப்படி அவங்க உடலை சுத்தமாக வச்சுருக்காங்களோ தூய்மையாக, அதே போல் நம்மளும் நம்ம உடலை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும். நம்ம மனசையும் தூய்மையாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த காரியங்கள் ஏற்படுறது வெகு விரைவிலே வந்து நம்மளுக்கு சித்தி ஆகிடுங்க. நம்மளோட சுத்தம் தான் முக்கியம். நம்மளுக்கு கண்ணியம் அனுஷ்டானங்கள் தான் முக்கியம். அந்த மாதிரி இருந்து தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா சீக்கிரமே விரைவிலே வந்து கிடச்சிருங்க. அதனால் இந்த சின்ன கருப்பு சாமி இன்னும் நிறையா கருப்பு சாமியோட மந்திரங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வந்து பிடிக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு சங்கிலி கருப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு வாங்கருப்பு, ஒருத்தருக்கு பூங்கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு. அதுக்கு அடுத்து வந்து மாசிமலை பெரிய கருப்பு சாமி, அது பதினெட்டாம்படி கருப்பு. அந்த மாதிரி தெய்வங்களோட மந்திரங்கள், யந்திரங்கள் வந்து வச்சு அவங்க வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் ஒவ்வொரு கருப்பு சாமிக்கு உண்டான விஷயங்களாக வந்து பதிவிட்டு வரலாம். ஆனால் ஒரே அடியாக எல்லா விஷயத்தையும் நம்ம அடுக்கடுக்கா தொடர்ச்சியா போட முடியாது. ஒவ்வொரு வீடியோக்கு அடுத்து ஒவ்வொரு வீடியோக்கு அடுத்து தான் போட முடியும். இதுக்கு மேலே ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான இந்த வகைராவுங்களுதெல்லாம் நம்ம மாடனுக்கு உண்டானது, அதுக்கு கருப்புசாமிக்கு உண்டானது, முனீஸ்வரனுக்கு உண்டானது, சரியா? அதுக்கடுத்து இன்னும் பிரம்பு ராஜாவும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கிங்கிலியன். அது போல இந்த காட்டு தேவாதிகளுக்கு உண்டான மந்திரங்களும், அடுத்து முத்து மாரியம்மன், ஏற்கனவே முத்து மாரியம்மனுக்கு உண்டானது பதிவிட்டிருக்கு. அங்காளம்மன், இன்னும் ஜக்கம்மா, திரிபுர சுந்தரி, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றா தொடர்ச்சியாக வீடியோவில் போட்டுக்கிட்டு வரலாம் தினந்தோறும். மேற்கொண்டு வசியத்துக்கு உண்டானதும் போடுவோம், அஷ்டகர்மங்களுக்கு உண்டானதும் போட்டுன்னு வரலாம். நம்மளோட சேனலை வந்து தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு அதிகமான விஷயங்கள் ஏற்பட்டது இருக்குது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வரலாம். சரியா? நம்மளோட சேனலை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வியூஸ் அடிமட்டத்தில் இருக்கிறதுனால மனசே தோஞ்சு போயிருக்கு. ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருக்கு ஆதரவு போட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. இது பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எதனா சந்தேகங்கள்னாவே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கான சந்தேகங்களை வந்து நம்ம என்ன ஏதுன்றதை சரி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த சின்ன கருப்புசாமி மூலியமா எதனா ஒரு பிரச்சனைனாக்கா, எதனா ஒரு சந்தேகம்னாக்கா நீ தாராளமாக கேளுங்க. உங்களுக்கான சந்தேகங்களை விலக்கி கொடுக்கலாம். சரிங்களா? மீண்டும் நல்ல தொகுப்புடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.